இல்லை. ஆனா அங்க இருந்த ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த விதையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் அவனை பார்த்துதான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன், இந்த பகுதியில், இந்த பட்டணத்தில், நீங்க குடியிருக்கிற இடத்துல விதைகளை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, விதைகளை காப்பாற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில விதைகள் இன்னும் இருக்கிறது, சில விதைகளை ஆண்டவர் தனியாய் வைத்திருக்கிறார். அப்போ வசனத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கணும். உங்க குடும்பத்தில் வசனத்திற்காக நீங்க நிற்கணும். உங்க தெருவில் நீங்க வசனத்திற்காக நிற்கணும். ஆமென். இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படியாவது எதை கொண்டு போய் சேர்க்கணும்னா, இந்த விதை என்கிற வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிற கிதியோன்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். நல்லா நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவர்